உலகம் முழுவதுமே தன்னோட பார்வையை இப்போ ஒரு நாட்டின் மேலே வச்சிருக்குது. காரணம், அந்த நாட்டிற்கு விருந்தினராக வந்திருக்கிற ஒரு கெஸ்ட். உங்களுக்கு நான் யாரை பற்றி கதைக்கிறேன்னு தெரிஞ்சிருக்கும். விளாடிமிர் புட்டின் இப்போ இந்தியன் சாயிலில் தன்னோட காலை வச்சிருக்கிறேன். புட்டின் இந்த நபர் உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும் எந்தவித அறிமுகமும் இல்லாத ஒரு நபர்தான். யார் எந்த நாட்டை கேட்டாலும் உடனடியாக சொல்லக்கூடிய நபர், இலகுவாக அடையாளம் காணக்கூடிய நபர். அவர் இப்பொழுது 2025 ஆண்டு இந்தியா புதுடெல்லியில் வந்திருக்கிறார். கடைசியாக அவர் இந்தியாவுக்கு வந்தது 2021 ஆண்டு டிசம்பர். எப்பண்டா ரஷ்யா முழுவீச்சில் உக்ரைனுக்கு எதிரான போரை தொடங்குவதற்கு முன்னர் தான் கடைசியாக அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். அதாவது 2022 பிப்ரவரி கடைசியில் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான தனது முழுவீச்சு படையெடுப்பை தொடங்கியது, உக்ரைனை கைப்பற்றும் முகமாக. அப்படி இருந்த பின்னர் ரஷ்யாவையும் உக்ரைனையும் சம தூரத்தில் வச்சு பார்த்தது இந்தியா, குறிப்பாக மோடி அரசாங்கம். மோடி அப்போவே சொல்லியிருந்தார், இது சரியான தருணம் இல்லை ஒரு போருக்கு. காரணம் என்னவென்றா, கோவிட் எல்லாம் முடிஞ்சு உலக நாடுகளே ஒரு ரெசஷனை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த பொழுது இந்த நேரத்தில் ஒரு போர் வருவது எந்த நாட்டுக்கும் பொருத்தமற்றது என்பதை மோடி அப்போவே சொல்லியிருந்தார். இப்படி இருக்கிற நிலைமையில தான் இந்தியாவானது ஒரு அணி சேராத பட்டியலில் உக்ரைனுக்கு ஆதரவாகவும் இல்லை, ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் இல்லை, நடுநிலை போக்கை தான் கடைபிடித்து வந்திருந்தது கடந்த காலங்களில். இப்போ வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய செகண்ட் டேர்ம் பதவியை எடுக்கும் வரைக்கும். அதன் பின்னர் நடைபெற்றது தான் மாற்றங்களிலும் மாற்றம், பெருமாற்றம் என்று சொல்லலாம். ஓகே, முதலாவதாக புட்டின் இப்போ என்னத்துக்கு இந்தியா வந்திருக்கிறார்? இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு சமிட் ஒன்று நடக்க இருக்குது. இது ஒவ்வொரு வருஷம் நடக்கிறது. 2021 ஆண்டின் பின்னர் புட்டினால் இந்தியாவிற்கு வர முடியவில்லை. காரணம், அவருக்கு நிறைய அழுத்தங்கள் இருந்தது மட்டுமில்லாமல் அவருடைய முழு கான்சன்ட்ரேஷனும் இந்த போரில் இருந்தது. ஸோ அதனால் அவரால் வர முடியாமல் இருந்தது. இப்பொழுது இந்தியாவுக்கு வந்திருக்க இந்த சமிட்டில் 2 நாள் விஷயமாகத்தான் இப்பொழுது இந்தியா வந்திருக்க. நாளைக்கு அந்த சமிட் நடக்க இருக்குது. குறிப்பாக புட்டின் இந்தியாவில் அவரது பிளேன் புதுடெல்லியில் லேண்ட் ஆனவுடன் அவரை நேரடியாக சென்று வரவேற்க சென்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இந்த முறை நரேந்திர மோடியின் ஒரு பாடி லாங்குவேஜ், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் படு வித்தியாசமாக இருந்தது. ஒரு நீண்ட நாளைக்கு பின்னர் ஒரு காலேஜில் படித்த நண்பரோ ஸ்கூலில் படித்த நண்பரோ எப்படி நாங்கள் சந்தித்து வரவேற்போமோ அப்படியான ஒரு வரவேற்பை தான் கொடுத்திருந்தார். அவருடைய அணுகுமுறையிலே மிகப்பெரிய மாற்றம் ஒன்று காணப்படுகிறது என்பது ஒரு வெளிப்படையான உண்மை. இதிலே 2 தலைவர்களும் வெவ்வேறு தரப்புக்கு ஒரு மெசேஜை கொடுக்க விரும்புகிறாங்க. அதை பற்றி நான் பின்னால் கதைக்கிறேன். ஸோ இப்போ கடுமையாக வரவேற்று புட்டினும் மோடியும் ஒரே காரிலேயே பயணம் செய்திருக்கிறார்கள் என்பது இன்னொரு ஆச்சரியமானதும். இந்த புரோட்டோகால் என்றெல்லாம் சொல்வார்கள், அவர்கள் பெரிய தலைவர்களின் பாதுகாப்பு, அந்த விஷயங்கள் எல்லாம் மீறின ஒரு சம்பவமாக தான் இது நடந்திருக்கு. குறிப்பாக 2 தலைவர்களும் ஒரே காரிலே செல்வதென்பது உண்மையிலேயே ஒரு மிகவும் புதிய விடயம், யாருமே எதிர்பார்க்காத ஒரு விடயம். ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில தான் ரஷ்யாவின் அதிபர் புட்டின் இப்பொழுது இந்தியாவில் இருக்கிறார். ஏற்கனவே மோடியை சந்தித்திருக்கிறார். உத்தியோகபூர்வமான விஜயம் நாளை தான் ஆரம்பிக்கிறது. 2 நாட்கள் இந்தியாவிலே இருப்பார். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 தலைவர்களுக்கும் வெவ்வேறு அஜெண்டாஸ் இருக்கிறது, வெவ்வேறு மெசேஜ் கொடுக்க வேண்டியிருக்கிறது உலகத்திற்கு. முதலாவது நாம் புட்டினை பற்றி பார்ப்போம். புட்டின் இப்பொழுது இந்தியாவிற்கு வருவதற்கான காரணம் என்ன? ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? ரஷ்யாவின் பொருளாதாரமானது இப்பொழுது இந்த உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போருக்கு பின்னர் மிகவும் தங்கியிருப்பது அவர்களுடைய எண்ணெய் உற்பத்தியில் தான், எண்ணெய் ஏற்றுமதியில். அந்த விதத்தில் நம்பர் 1 கஸ்டமர் இந்தியா தான். ரஷ்யாவிடமிருந்து அதிகமான எண்ணெய் வாங்கும் ஒரே நாடு இந்தியா தான். ஸோ இந்தியாவிற்கு அவருக்கு வர வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது, தன்னுடைய தனிப்பட்ட நாட்டின் பொருளாதாரம் தொடர்பாக. ஸோ அது தொடர்பான அக்ரிமெண்ட்ஸ், சில டீல் டாக்ஸ் அப்படி என்று நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது. ஸோ அதற்காகத்தான் அவர் வந்திருக்கிறார். இந்தியா தான் ரஷ்யாவிடம் இருந்து அதிகமான எண்ணெயை வாங்குகிறது. குறிப்பாக இந்த உக்ரைன் ரஷ்யா போரிற்கு முன்னர் ரஷ்யாவின் ஏற்றுமதியிலே 2.5% எண்ணெயை தான் இந்தியா வாங்கியிருந்தது. தற்பொழுதுள்ள கணக்கின்படி 35% எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து மட்டுமே வாங்குகிறது இந்தியா. குறிப்பாக இந்தியா இந்த அணுகுமுறைக்கு செல்ல காரணம், முதலாவது விடயம், ஏனைய எண்ணெய் மார்க்கெட்டை பொறுத்தவரை சவுதி மற்றும் மத்திய கிழக்கிலிருந்து பெறப்படும் எண்ணெயை விட
ரஷ்யாவிடமிருந்து பெறப்படும் எண்ணெய்க்கு விலை குறைவு. அது மட்டுமில்லாமல் இங்கே டிரான்சாக்ஷன் எல்லாம் அவர்களுடைய உள்ளூர் கரன்சியிலே நடக்கிறது. பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஃபாரின் டிரான்சாக்ஷன் குறிப்பாக இந்த எண்ணெய் வர்த்தகம் எல்லாம் USD அமெரிக்கன் டாலரில் தான் நடக்கிறது. ஸோ இதனால் பெரும்பாலான நாடுகளுக்கு இந்த ஃபாரின் ரிசர்வ்ஸை வைத்திருப்பதே மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது, குறிப்பாக இந்த எண்ணெய் இறக்குமதி தொடர்பாக. ஆனால் இந்த விஷயத்தில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பொருளாதாரமானது அவர்களுடைய சொந்த நாணயம், குறிப்பாக இந்திய ரூபாயிலும் ரஷ்யன் ரூபாயிலும் நடக்கிறது. அதற்கேற்ற மாதிரி அவர்கள் ஒரு டிரான்சாக்ஷன் ஒன்றை நடத்துகிறார். இது இந்தியாவுக்கு மிகவும் ஒரு வசதியாக போயிருக்கிறது. என்ன காரணம் என்றால், ஒன்று விலை குறைவு, இன்னொன்று அவர்களுடைய ஃபாரின் ரிசர்வ்ஸ் பாதுகாக்கப்படுகிறது. இந்த ரெண்டு விஷயம் இந்தியாவுக்கு ஒரு நல்ல அனுகூலம். ஸோ இந்தியா தன்னுடைய பார்வையை அந்த பக்கம் திருப்பியது. இருந்தாலும் பைடன் அரசாங்கம் இருக்கும் வரையில் அதை ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ரீதியில் தான் இந்தியா கொண்டிருந்தது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் எப்பொழுது இந்த டேரிஃப் ஒரு டேக்ஸை அனைத்து நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு வந்தாரோ அப்போயிலிருந்து தான் பிரச்சனை வேறு விதத்துக்கு சென்றிருந்தார். குறிப்பாக அவர் இந்தியா மீது 50% டேரிஃப் விதித்திருந்தார். இதற்கு காரணம் என்னவென்றால், ஒன்று ரெசிப்ரோகல் டேரிஃப் 25%, இன்னொரு 25% என்னத்துக்கு என்றால் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் எண்ணெயை நிறுத்த வேண்டும், இல்லாவிட்டால் இந்த 25%. இப்படியெல்லாம் ஒரு நாட்டை மிரட்ட முடியாது. ஸோ இருந்தபோதும் இந்த 50% டேரிஃபிற்கு மேலாகவும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவில்லை. இப்பொழுது கூட்டிக் கொண்டே செல்கிறது, வெளிப்படையாக கூட்டிக் கொண்டு செல்கிறது. ஸோ இப்படி இருக்கிற நிலையில தான் ரஷ்யா அதிபர், சீனா அதிபர், இந்திய பிரதமர் இந்த மூவரும் சீனாவில் நடைபெற்ற அந்த ஷங்காய் மாநாட்டிலே ஒருவருக்கொருவர் சந்தித்து ஒரு நெருக்கத்தை காட்டினார்கள். இந்த புகைப்படம் உலகம் முழுவதும் குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை எரிச்சல் ஊட்டியதென்றே சொல்லலாம். அவர் வெளிப்படையாக தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே சொல்லியிருந்தார், நாங்கள் இந்தியாவை சீனாவிடமும் ரஷ்யாவிடமும் இழந்து விட்டோம் என்று ஒரு லவ் ஃபெயிலியர் ரீதியில் ஒரு ட்வீட் ஒன்றை தன்னுடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தார். இப்படி இருக்கும் நிலையில் ரஷ்யாவுக்கு இப்பொழுது இந்தியா விஜயம். ஒன்று பொருளாதாரம், ரெண்டாவது விஷயம் இது ஒரு மெசேஜ். யாருக்கு என்றால் அமெரிக்காவுக்கு இல்லை, ரஷ்யாவின் மெசேஜ் ஐரோப்பிய நாடுகளுக்கு. என்ன காரணம் என்றால், தற்பொழுது இந்த உக்ரைன் ரஷ்யா போரானது ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அமெரிக்கா போர் நிறுத்தம் ஒன்றை தயார்படுத்தி வருகிறது. அதிலே ரஷ்யா சார்பான கண்டிஷன்ஸ் தான் பெரும்பாலும் இருக்கிறது, ஆல்மோஸ்ட் இருக்கிறது ரஷ்யா சார்பான கண்டிஷன்ஸ் தான். இதை இடையிலே இந்த ஐரோப்பிய நாடுகள் குழப்பித்தான் ரஷ்யா சார்பாக இருந்த பெரும்பாலான கண்டிஷன்ஸை மாற்றி உக்ரைன் சார்பாக கொண்டு சென்று விட்டன என்ற ஒரு கோபம் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இருக்கிறது. ஸோ ஐரோப்பாவும் இந்தியாவும் ஒரு மிக நெருக்கமான ஒரு தொடர்பை இருக்கிறது. ஐரோப்பாவானது ரஷ்யாவை எப்படியாவது தனிமைப்படுத்திவிட வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. ஸோ நாங்கள் தனிமைப்படுத்தப்படவில்லை, எங்களுக்கென்று மிக ஒரு நட்பு வட்டாரம் இருக்கிறது, குறிப்பாக இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடு ஒன்று என்னுடன் நட்புடன் தான் இருக்கிறது என்ற ஒரு மெசேஜை அவர் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு காட்ட விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த முறை இந்தியா அதிலும் மிகவும் ஒரு நெருக்கத்தை மோடியுடன் காட்டுகிறார், இந்திய அரசாங்கத்துடன் காட்டுகிறார். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்தியா மிகப்பெரிய ஒரு மார்க்கெட், இந்தியாவுக்கும் ஐரோப்பிய நாடு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். இருவருக்கும் இடையிலான இந்த பைலேட்ரல் எக்கனாமிக் இரு நாடுகளுக்கும் தேவையானது. ஸோ இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த தொடர்பை பயன்படுத்தி புட்டின் தனது அரசியலை செய்கிறார். இதுதான் புட்டின் இந்த உலகத்துக்கு சொல்ல வரும் மெசேஜ். ரெண்டாவது நபர் மோடி இந்த முறை மெசேஜ் சொல்ல போவது யாருக்கு என்றால் டொனால்ட் ட்ரம்புக்கும் குறிப்பாக அமெரிக்காவின் தற்போதைய அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான இந்த பிரச்சனை ஒரு பனிப்போர் என்றே சொல்லலாம், ஒரு கோல்டு வார் ஒன்று நடக்கிறது என்றே சொல்லலாம். குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை வசைப்பாடுவதும் இந்தியாவுக்கு எதிரான வரிகளை விதிப்பதும் என்று இந்தியாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்கும் குடைச்சல்கள் ஒரு எல்லை மீறியதாகத்தான் இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க வேண்டாம் என்று கூறிய டொனால்ட் ட்ரம்பின் மூக்கை உடைக்கும் வகையில் ரஷ்யாவிடமிருந்து அதிக எண்ணெய் வாங்கியது மட்டுமில்லாமல் ரஷ்யாவுடன் ஒரு மிகவும் நெருக்கமான ஒரு நெருக்கத்தை காட்டுவதன் மூலம் ட்ரம்புக்கு நாங்கள் உங்களுக்கு அடிபணிய மாட்டோம், எங்களுக்கு எது சரியோ எது எங்களுக்கு நன்மை பயக்கிறதோ அதைத்தான் செய்வோம் என்ற ரீதியில் இந்தியா ஒரு இறைமைக்குட்பட்ட நாடு, இதிலே வெளிநாடுகளுக்கு தலையிடுவதற்கு தடை என்ற ரீதியிலான ஒரு கருத்தை அவர் அமெரிக்காவிற்கு நேரடியாக சொல்ல முனைகிறார். இதை ஏற்கனவே அவர் சொல்ல முனைந்தார். எப்பொழுதென்றால் இந்த சைனாவில் நடைபெற்ற இந்த ஷங்காய் மாநாட்டில் இந்த 3 தலைவர்களுக்கும் இடையிலான நெருக்கத்தின் போது இந்த நெருக்கத்தினால் அந்த புகைப்படம் கூட ஒரு செய்தியை சொன்னது. இந்த முறை அதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் நரேந்திர மோடி அமெரிக்காவிற்கு, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்புக்கு. இப்படித்தான் இந்த இருவருக்கும் இடையிலான சந்திப்பு, இந்த வருகை, இந்த விசிட்டானது உலக நாடுகளால் வெவ்வேறு கோணங்களில் பார்க்கப்படுகிறது. இந்த விஜயமானது ரஷ்யன் அதிபருக்கு ஒரு வித்தியாசமான மெசேஜும் வித்தியாசமான மெசேஜும்
ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு வித்தியாசமான மெசேஜும் இந்திய பிரதமர் மோடியினால் ஒரு வித்தியாசமான மெசேஜும் உலகத்திற்கு கொடுக்கப்படுகிறது என்பது ஒரு வெளிப்படையான உண்மை. இதில் யார் வெல்லப் போகிறார்கள், யார் குளிர்காயப் போகிறார்கள், யாருக்கு அதிக நன்மை, யாருக்கு அதிக பாதிப்பு என்பது பொறுத்திருந்து பார்க்கும்போது எங்களுக்கு தெளிவாக தெரியும்.